மகாதேவ. நாராயண் நாராயண். ஆஹா, நாரத முனிவரே, வர வேண்டும் வர வேண்டும். அமருங்க. ஏது இப்படி திடீர்? நான் என்ன, பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய காலம் நெருங்கி விட்டது. என்னை தேடிய? அதில் சந்தேகம் என்ன? எதற்காக? அதெல்லாம் பிறகு இருக்கட்டும். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உலகில் யாருமே அடைய முடியாத பாக்கியத்தை அடைந்திருக்கும் நீ இன்னும் எதை வேண்டி ஈசனை பூஜித்துக் கொண்டிருக்கிறாய்? முனிவரே, என் மகள் தாட்சாயணியின் அழகுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை வேண்டித்தான் பூஜிக்கிறேன். நன்றாக இருக்கிறது. மாப்பிள்ளையிடமே மாப்பிள்ளை கேட்கிறாயே தட்சா. மாப்பிள்ளையிடம் கேட்கிறேனா? என்ன நாரதரே, நான் சிவபெருமானிடம் அல்லவா கேட்கிறேன். அந்த சிவபெருமானையே மாப்பிள்ளையாக அடையக்கூடிய அதிர்ஷ்டசாலியப்பானே. நாரதரே, உம்முடைய பரிகாசத்திற்கு நான் தானா அகப்பட்டு இது நினைத்து பார்க்கக்கூடிய விஷயமா? நான் எங்கே? சர்வசக்தி படைத்த சிவன் எங்கே? சிவனாவது சக்தியாவது அது எந்த காலத்தில்? இப்போது சிவன் நிலை என்ன? என்ன? தற்போது சிவன் சக்தி இழந்து கிடக்கிறார். சிவனா? உன் மகளை பற்றியே புரிந்து கொள்ளாத நீ சிவனை பற்றி எங்கே புரிந்து கொள்ள போகிறாய்? என்ன நாரதரே, என் மகளை பற்றி நான் புரிந்து கொள்ளவில்லையா? ஆமாம். யார் உன் மகள்? தாட்சாயணி. அந்த தாட்சாயணி நீ நினைப்பதை போல் சாதாரண பெண் அல்ல. அகிலத்தை எல்லாம் ஆட்டி படைக்கும் ஆதிபராசக்தியின் அம்சம். தெரிந்து கொள். என் மகள் ஆதிபராசக்தியின் அம்சமா? ஆமா. அவளை நீ சிவனுக்கு மனமுடித்து கொடுத்தால்தான் சிவன் இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார். என்ன இவன் மீசையை முறுக்குகிறான்? நாரதரே, கொஞ்சம் இப்படி வாரம். நாரதரே, நீர் இப்போது என்னிடம் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்லுகிறேன். அது சரியாக இருக்கிறதா பாரு. தாட்சாயணி ஆதிபராசக்தியின் அம்சம். ஆமா. அவளுக்கு நான் தகப்பன். ஆமா. அவளை மணந்தால் தான் சிவனுக்கு பலம். ஆமா. நான் மறுத்துவிட்டால் சிவனுக்கு சக்தி இல்லை. ஆமா. அப்படியானால் அந்த சிவனுக்கே சக்தி அளிக்கக்கூடிய மாபெரும் சக்தி என் கையில் இருக்கிறது. சரிதானே? ஆமா. அதே மனிதர்களே, பாருங்களா இப்படி எடுத்து எறியுங்களா இந்த சிவலிங்கத்தை. இதென்ன உபரீதம்? எதற்காக சிவலிங்கத்தை எடுத்தறிய சொல்கிறாய்? இனியும் சக்தி என்ற இந்த சிவனை வணங்கி பயன் என்ன? என்னை வணங்க வேண்டியவரை அல்லவா இத்தனை நாளும் நான் வணங்கி வந்திருக்கிறேன். என்ன முட்டாள்தனம்! எரியுங்களா! இது என்ன எதிர்பாராத திருப்பம்? தாயே, தாட்சாயணி, தாட்சாயணி! அம்மா, இங்குதான் இருக்கிறீர்களா? ஆமா, எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பார்த்தீர்களா அம்மா, நான் எப்போதுமே கலகத்தில் ஆரம்பிப்பேன், நன்மையில் முடியும். இப்போது நன்மையில் ஆரம்பித்தேன், கலகத்தில் முடிந்து விட்டது. இனிமேல் இவன் தங்களை சிவனுக்கு கொடுப்பானா? ஏன்? சிவலிங்கத்தையே எடுத்தறிய சொல்லிவிட்டானே. எடுக்கட்டும், பார்க்கலாம். நீங்கள் செல்லுங்கள். நல்லது தாய். இந்த சிவலிங்கத்தை அசைக்க கூட முடியவில்லை பிரபு. அசைக்க முடியவில்லையா? சக்தி இழந்த சிவனுக்கு இவ்வளவு வலிமையா? பார்த்து விடுகிறேன். இந்த சிவலிங்கத்தை செங்கலியால் பிணைத்து யானைகளை கொண்டு ஈட்டு செய்யுங்கள். இத்தனை யானைகளுக்கு வாய்ந்து அசைக்க முடியவில்லை. ஒன்றாக இயக்க செய்யுங்கள். யானைகளால் முடியவில்லையா? தந்தையே, எதற்காக இத்தனை முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த சிவலிங்கத்தை இங்கிருந்து எடுப்பதற்காக.
நான் எடுக்கட்டுமா? உன்னால் முடியுமா? முயற்சிக்கிறேன். எங்க? எடுத்து விட்டேன். இதை எங்கே வைக்க வேண்டும்? இனியும் இதற்கென்று ஒரு இடமா? யார் கண்டிலும் படாத இடமாக பார்த்து தூக்கி எறிந்து விடு. சரி. சிவகணங்களே, என்றுமில்லாத புத்துணர்வும் புதிய சக்தியும் எனக்குள் ஊட்டெடுத்து விட்டது. இத்தனை காலமாக சிவத்தில் சக்தி அடக்கம், இப்பொழுது சக்திக்குள் சிவனடக்கம். சக்தியும் சிவமும் இரண்டர கலந்து விட்டது. ஆனந்தம், ஆனந்தம்.